புளி சாதம், கேசரி, குருமா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய். என்ன ஊறுகாய் பார்க்கலாமா? எலுமிச்சங்காய் ஊறுகாங்க. அப்புறமுங்க எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டுங்க. புளி சாதம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா அந்த ஒரு காரமும் இருக்குது, லைட்டாக அந்த ஸ்வீட்னஸும் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, அருமையான டேஸ்ட்டு. சங்கீதாவில் வாங்கினேன், விரும்பாக்கம் சங்கீதா இருக்குது இல்லையா, சங்கீதா நேசமணி, அங்கே தான் வாங்கினேன். இதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். புளி சாதத்தில் பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ வறுத்து வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள், வேர்க்கடலாம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்குங்க. சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்குங்க. இது அவங்க எதாவது ப்ரொமோஷன்லாம் பண்ண சொல்லலை, நான் என் காசு போட்டு வாங்கி சாப்பிட்றேன். சரி, நல்லா இருக்குது, அதை 4 பேர் சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அருமையான டேஸ்ட். பசிக்கு அழகான உணவு, கொஞ்சமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, தெரியுதா? எவ்வளோ இப்படி பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கண்ணா, நெய்லாம் போட்டு சாம்பார் சாதம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி எடுக்கும் போதே காய்கறியோடு வருது பாருங்கள், இப்படி பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்குது. காய்கறிலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார் சாதம். சங்கீதாவில் தான் வாங்கினது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட டேஸ்ட்டாக சாப்பிட்ணும். தயிர் சாதம் பாருங்கள், மாதுளம்லாம் போட்டுருக்கு பாருங்கள். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க, எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தயிர் சாதம் பாருங்கள், எவ்வளோ தளன்னு இருக்கு பாருங்கள், மாதுளம்லாம் போட்டு. இதை வாயில் போனால் எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எப்போதுமே நல்ல ஒரு உணவை வந்து அப்ரிஷியேட் பண்ண தப்பு கிடையாதுங்க. அது எங்கே வாங்குறோன்னு முக்கியம் இல்லை, அது சொல்கிறோமா அதுதான். தயிர் சாதம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு சப்பாத்தி ஸ்வீட் இருக்குங்க, சப்பாத்தி இது குருமாங்க. சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குது, சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்குது. ஏதோ ஃப்ரூட் போட்டு கேசரி பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சங்கீதா. ஒரு தூக்கத்தை போடுறேங்க.